வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். இந்த மாதம் தை மாதம் அமாவாசை. நாளைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை என்று அனைவரும் குலதெய்வத்து கோயிலுக்கு சென்று வாருங்கள். அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் சொல்கிறேன், கேளுங்கள். யார் ஒருவர் குலதெய்வத்தை மனதார வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு 100க்கு 100 பலன் கிடைக்கும் என்று ஐதீகம். நான் இந்த 108 சோழியம் மூலமாக ஆராய்ந்து இந்த பலனை சொல்கிறேன், கேளுங்கள். நீங்கள் திருச்செந்தூர் சென்று வந்தாலும் சரி, ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் சரி, காசிக்கு சென்று வந்தாலும் சரி, கும்பகோணம் சென்று வந்தாலும் சரி, ஆலங்குடி குருபகவானை சந்தித்து வந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை கும்பிட்டு வந்தாலும் அந்த தெய்வங்கள் உங்கள் வாசப்படிக்கையில் தான் இருக்கும், உள்ளே வராது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். குல தெய்வத்தை நீங்கள் வணங்கிவிட்டு வந்தால்தான் இவர்களுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது உணவுபூர்வமான உண்மை. நீ எத்தனையோ மகான்களை கூட்டியாந்து நீங்க வீட்டுக்கு யாகம் பண்ணாலும் சரி, எவ்வளவோ கோயில்களுக்கு 1000 கோடி 100 கோடிக்கு செலவு செய்திருந்தாலும் சரி, எந்த பலனும் கிடைக்காது. 100க்கு 100 உண்மை. குல தெய்வத்தை வணங்கிக்கிட்டு வந்தால்தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த செய்த பலன். ஆனால் நீங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 10 பைசா கூட தேவையில்லை. அவர் இடத்தில் நின்று மனதார நீங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை எண்ணி நினைத்தால் நீங்கள் கும்பகோணம் போயிட்டு வந்த கோயிலுடைய பலன் கிடைக்கும், ராமேஸ்வரம் சென்று வந்த கோயிலுடைய பகவானுடைய பலன் கிடைக்கும், ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் கிடைக்கும், ஆலங்குடி சென்று வந்த பலன் கிடைக்கும், திருச்செந்தூர் சென்று வந்த பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் குலதெய்வத்தை மறந்துவிட்டு சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வருகிறீர்கள் தவிர குலதெய்வத்துக்கு யாரும் சென்று வந்ததாக தெரியவில்லை. ஏன் சொல்கிறேன் என்றால், குலதெய்வத்து மேல் நம்பிக்கை இல்லை. குலதெய்வம் லுக்கா இல்லை. உங்களுக்கு குலதெய்வத்துக்கு சென்றால் சுற்றுலாத்தலம் மாதிரி இருந்தால் குலதெய்வத்துக்கு செல்வீர்கள். அது ஒரு மூலையில் இருக்கிறது, அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். இங்கே போனால் வேடிக்கை பார்க்கலாம், அங்கே வேடிக்கை பார்ப்பதுக்கெல்லாம் வழி இல்லை. ஒருடைய குலதெய்வம் என்பது முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளுங்கள். எவன் ஒருவன் குலதெய்வத்தை வணங்குகிறானோ அவனுக்கு முழு பலன் கிடைக்கும். மாசம் அமாவாசை அல்லது பௌர்ணமி 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் யூடியூப் சேனலில். இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன் என்றால், எத்தனையோ பக்தர்கள் திருப்பதி சென்று வரும் வழியில் விபத்து நடந்திருக்கிறது, கும்பகோணம் சென்று வந்த வழியில் விபத்து நடந்திருக்கிறது, ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வரும் வழியில் விபத்து நடந்திருக்கிறது என்று பல பேப்பர்லையும் நியூஸ்லையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் குலதெய்வத்தை மறுக்கிறது தான். ஆனால் குலதெய்வத்தை அவ்வளோ சீக்கிரம் நீங்க வணங்கி விட முடியாது. ஒருவன் குலதெய்வத்துக்கு சென்று வர அதுக்கு புண்ணியம் வேணும். புறப்படும் போது சில காரியங்கள் நடக்கும். 3 அமாவாசை சென்று வந்துவிட்டால் ஒரு பெரிய பெரிய விஷயம், அவ்வளவு விஷயம் இருக்கிறது அந்த குலதெய்வத்தை சந்திக்கிறதுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பழனிக்கு சென்று வந்து விடலாம், திருச்செந்தூர் கூட சென்று வந்து விடலாம். ஆனால் குலதெய்வத்துக்கு சென்று வருவது அவ்வளவு கடினம். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், அவருடைய சக்தி கிடைப்பது அபூர்வம். அதனால்தான் நாம் குலதெய்வத்துக்கு குடும்பத்தோடு புறப்படும் பொழுது கூட தடுங்கல் வரும். சரி, அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த மாதம் போய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே பழனியா உடனே சென்று வருவோம், திருச்செந்தூரா உடனே சென்று வருவோம். ஏன் என்றால் இது சுற்றுலாத்தலங்கள். குலதெய்வம் அப்படி அல்ல. நாம் வேண்டிய வரங்களை வழங்குவதற்காக செல்கிறோம். அது தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளை வேண்டிய வரங்கள் வேண்டுமென்றால் குலதெய்வம் தான். ஆறாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் அனைத்து மக்களும் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்துடைய பலன் இருந்தால்தான் நீங்கள் வீடு மனை வாங்கி கட்ட முடியும், திருமண தடை நீங்கும், உத்தர பாக்கியத்துக்கு வெற்றி கிடைக்கும். இந்த குலதெய்வத்தை முறையாக கும்பிடுவது தெரியவில்லை என்றால், இந்த சோழி பிரசன பாக்கம் ஆறுமுகத்திடம் நீங்கள் ஒரு முறை அணுகி நீங்கள் கேளுங்கள். செல்போன் மூலமாக கேளுங்கள், இல்லை நேரில் வர முடியல வாருங்கள், செல்போன் மூலமாக கேளுங்கள். இது எப்படி முறையாக வணங்க வேண்டும், அது செய்தால்தான் நீங்கள் காரியத்தில் வெற்றி அடைய முடியும். எந்த மந்திரமும் பண்ண முடியாது, மந்திரத்தால் எதையும் ஜெயிக்க முடியாது, மந்திரமே கிடையாது. அது தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் கையில் கயிறு கட்டிவிட்டால் அது கயிற்றுக்கு வேலை இருக்க நினைக்காதீர்கள். கருநுள்ளி மாலையை மாட்டிவிட்டால் அது எல்லாம் வெற்றி அடைந்து நினைக்காதீர்கள். எதாக இருந்தாலும் குலதெய்வத்துடைய பவர் இருந்தால்தான் அந்த கயிற்றுக்கு வேலை, நீங்கள் வாங்கி போட்ட மாலைக்கு வேலை. இன்றைய மக்கள் குலதெய்வத்தை காலில் மிதிக்கிற மாதிரி நடந்து கொள்கிறார்கள். ஏன்னா அங்கே ஒருத்தர் இருப்பதில்லை. அது குப்பையும் குளமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் யாரோ பங்காளி 4 பேர் சேர்ந்து செய்வார்கள். ஆனால் மனசார நம்ம குலதெய்வத்தை மாதம் அமாவாசை என்றோ அல்லது பௌர்ணமி என்றோ 2 நாளில் ஒரு நாளாவது மாதத்தில் ஒரு நாள் சென்று வாருங்கள். உங்கள் பலன் கண்டிப்பாக வெற்றி அடையும். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டம் நீங்கும். என்னுடைய ஐடி நம்பர் தெரியாது என்று சில பேர் எனக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிருக்கிறார்கள். ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்றால் உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் ஆகும். ஆறுமுகம் ஈரோடு பெரியசாமி போடலாம். ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்று போடுங்கள். இன்ஸ்டாகிராமில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும். நான் பேசுவதெல்லாம் தெரிந்து இந்த சிவனடியார் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடுவது எப்படி என்று தெரியவில்லை என்றால் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், விளக்கம் சொல்கிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.